படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள்லாம் நம்ம பார்த்தோம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வருது அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான காரணம் படத்துடைய டிஓபி தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் வச்சு அது பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தது. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு படத்துடைய டிஓபி திரு வினோத் காந்தி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் சென்ட்ரலை மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்ட படம். ஏன்னா எல்லாருமே வந்து சென்ட்ரலில் தான், சென்னைக்கு ஒரு அட்ரஸ்னால் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் தான். சென்ட்ரலில் வந்து இறங்கி தான் எல்லாருமே அவங்கவுங்க சார் சொன்ன மாதிரி எல்லோரும் அவங்க வேலையை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஏரியா நோக்கி போவாங்க. ஸோ நாங்களும் இந்த சென்ட்ரலில் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். இந்த சென்ட்ரலில் முக்கியமாக சொல்ல போகும்போது பேரரசு சார் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய நான் லேர்ன் பண்ண சார்ட் இருந்து சாரோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா பெரிய ஆர்டிஸ்டையும் வச்சு சார் டைரக்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த படத்தில் சார் சில ஷார்ட் சொல்லி நான் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சாரோட டைரக்ஷனுடைய இன்புட்ஸ் நிறைய கொடுத்தாங்க. நிறைய லேர்ன் பண்ணேன் அந்த படத்தில் அவங்ககிட்ட. தேங்க்யூ சார். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். குமரகுரு சார், தேவராஜ் சார், பாரதி சிவலிங்கம் ஐயா ரொம்ப கடினமான உழைப்பாளிங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக கொடுத்தாங்க. கேமரா, அப்புறம் ட்ரோன் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையணும். அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அடுத்ததாக எங்கள் ஹீரோ விக்னேஷ் பற்றி சொல்லி ஆகணும். நல்ல கடினமான உழைப்பாளி, நிறைய சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு ஷூட்டிங்கில். நல்லா எங்களுக்கு நிறைய ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க தான் நாங்கள் இன்னும் ஷார்ட்ஸ் நிறைய எடுக்க முடியும். அதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ விக்னேஷ். அப்புறம் எங்கள் ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏதோ இன்றைக்கி வர முடியலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அப்புறம் இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் சாருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் எடுத்ததுக்கு அவங்களுடைய ரீரெக்கார்டிங் தான் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த படத்தோட இயக்குனர் பாரதி சிவலிங்கம், அவர் என்னுடைய நண்பர். அவர் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போதுலேருந்து அவர் எனக்கு பழக்கம். நல்ல கடினமான உழைப்பாளி. அவர் நிறைய ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு நிறைய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒவ்வொரு தடவையும் அவருக்கு தோல்வி தான் அதிகமாக இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருப்பார் என்கிட்ட, இன்னும் எதுவும் நடக்கலைண்ணே, ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும் ஒரு நாள் அப்படின்னா. அது இப்போ நடந்துருச்சு. சின்ன படமாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஒரு துவக்கமாக இருக்கும். அடுத்தது டெஃபினட்டாக அடுத்தடுத்து நெக்ஸ்ட் படம் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ பாரதி. தேங்க்யூ. சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து பேசக்கூடியவருடைய நடிப்பை நம்ம சித்தா படத்தில் வந்து பார்த்துருக்கோம். அது வந்து கோபத்தையும் அவர் மேலே அருவருப்பையும் கொடுத்தாலும் நடிப்பாக பார்த்தா அது வந்து மிரட்டலான நடிப்பு தான். அப்படி சென்ட்ரல் படத்துலையுமே ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்துருக்கக்கூடிய திரு தர்ஷன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே மாதிரி இங்கே வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் வந்திருக்கீங்க. திரையுலக ஜாம்பவான் KS ரவிக்குமார் சார் கையால் இந்த இசைத்தட்டு வெளியிடுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சாரோட சப்போர்ட்லாம் வந்து பெரிய பலம். ஸோ பேரரசு சார் இதில் மெயினாக இருக்கார். ஸோ ரவிக்குமார் சார்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சென்ட்ரல் படம் ரங்கநாதன் மூவி மேக்கர்ஸ் வந்து சூப்பராக குமரகுரு சார், சிவலிங்கம் சார், தேவராஜ் சார் 3 பேரும் தயாரிப்பாளர்களாக இருந்து சூப்பராக அந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க சார். இதை பாரதி சிவலிங்கம் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ஒரு 7 years பேக் வந்து அப்போயே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ஊர் கூப்பிட்டாங்க. ஜெயகொண்டம் அவர் ஊர் தாண்டி முத்துவாஞ்சேரி கிராமம். ஸோ அங்கே வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தார். ஸோ போனோம் நாங்கள்லாம் அங்கே. அப்போ இருந்த அவரோட ஆர்வம் அது அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக சில படங்கள்லாம் பண்ணி சேனல்ஸில் ஒர்க் பண்ணி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் 3 பேர் கிடச்சி இந்த படத்தை அருமையாக இயக்கியிருக்காரு.
ஸோ நல்லா வந்திருக்குங்க. மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு மியூசிக்கு. சார் சூப்பர் சார், சாங் எக்ஸ்ட்ரானரி நல்லா பண்ணியிருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி கேமராமேன் வினோத் சார், சார் சூப்பர் சார், டிஓபி நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு எப்படி வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரல் இந்த சென்ட்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வராங்கனாக்கா, இதில் ஒரு 9,000 பேருக்கு மேலே வேலையை தேடி தான் வராங்க சென்னையை நோக்கி. ஸோ மீதி 1000 பேரோ 500 பேரோ இந்த சுற்றுலா பீச்சு பார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு போவாங்க. சமாதிகள்லாம், சமாதி எம்ஜிஆர் சமாதிலாம். ஸோ இந்த படம் ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த என்டையர் டீம் வந்து நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாரதி ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல, பவர்ஃபுல் கேரக்டரு. ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் எல்லாருக்கும். ஸோ பேரரசு சார் பற்றி சொல்லணும். நான் என்னை வந்து சார் வந்து ஸ்பாட்டில் நிறைய ஒர்க் வாங்கினார். சொல்லுவேன் சார், நான் திருப்பாச்சி, சிவகாசி இதெல்லாம் எல்லா படமும் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்திருக்கேன் சார், பண்ண முடியல. இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்லி நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமையாக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காருங்க, சும்மா பிரம்மாண்டம். இது வரைக்கும் சார் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டரு, அருமையாக வந்திருக்கு சார். ரொம்ப நன்றி, நன்றி சார். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் தான் வந்து பேச போறாரு. நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னா அதை வச்சு நம்ம அதை நம்மளுடைய ப்ரொஃபஷனாக மாற்றுறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அதை வந்து கமர்ஷியலாக பயன்படுத்துறது, அதை வச்சு நமக்கான வருவாய் ஈட்டுறது ஒரு பக்கம். ஆனால் அந்த டேலண்ட்டை வச்சு சமூக பொறுப்போடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறப்பான விஷயம் வந்து இவர் பண்ணியிருக்காரு. திருக்குறளுக்கு நாட்டுப்புற இசையை வந்து அமைச்சு நாட்டுக்குறள் அப்படின்ற ஒரு ஆல்பம் வந்து வெளியிட்டிருக்காரு. எத்தனை குறள்கள் இருக்கோ, எத்தனை அதில் அதிகாரம் இருக்கோ, அத்தனை சிங்கர்ஸை வந்து வச்சு பாட வச்சு ஒரு சிறப்பான விஷயத்தை நமக்காக செஞ்சிருக்கக்கூடிய வம்சம், மல்லுக்கட்டு, 1000 முத்தமுடன் தேன்மொழி போன்ற படங்களில் அழகான பாடல்களையும் இசையும் நமக்காக கொடுத்த இசையமைப்பாளர் தாஜ் நூர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்துக்கு ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷன் லோகோ கொடுத்தாங்க. வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். சின்ன இளவதான் அழைச்சிருந்தாரு, அதுவும் மதியானம் கூப்பிட்டுருந்தாரு. ஒரே ஒரு இப்பதான் சொன்னாரு, டக்குன்னு எனக்கே இப்பதாங்க தெரியும்னாரு. சரி அப்படின்ட்டு வந்தாரு. இளாவை பத்தி சொல்லணும். அதாவது நானா மியூசிக் இண்டஸ்ட்ரி வரத்துக்கு முன்னாடி அவரும் சரி அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஆட்கள். சிவமணி சார் சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாருக்குமே ஒரு சீனியர்ஸ்ன்னு சொல்லலாம். அவரு இவ்வளோ காலம் தாழ்த்தி இந்த மியூசிக் பண்ணணும்னு நினைச்சது எனக்கு தெரியல. ஓகே, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இனி நிறைய பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பா அவருடைய திங்கிங், இந்த மியூசிக்கோட நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப வியப்பா இருக்கும். நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்பதான் அவர் தனியா பண்ணிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து நான் தான் இலாக்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முதல் படம் அந்த கண்டென்ட் உங்களை பெரிய அளவுல பேச வச்சிரும் அப்படின்ட்டு. நிறைய புது படங்கள் வந்தாலுமே அது வேற ஒரு விஷயங்களை நோக்கி, அது சிலது நல்லா இருக்கு, சிலது நல்லா எல்லாம் போயிடுது. பட் இந்த கண்டென்ட் கண்டிப்பா பேசப்படும் அப்படின்றது அவர்கிட்ட நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த கேமராமேன் ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு நண்பனுக்காக எத்தனை பேர் வந்து இந்த மேடைக்கு வந்திருக்காங்க, அதுவும் பெரிய பெரிய ஆட்களாக வந்திருக்காங்கன்றது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம்தான். சென்ட்ரல் படத்துடைய இசையமைப்பாளர் திரு இலா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லா மீடியா பீப்புளுக்கும் நன்றி, இங்கே வந்ததுக்கு. மக்களுக்கும் நன்றி. இங்கே பெரியவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்ல எனக்கு தகுதி இல்லை, அதனால் பொதுவாக பெரியவர்கள்னு சொல்லிடுறேன். எனக்கு நன்றி தான் சொல்ல போகிறேன். என்ன பெற்றெடுத்த அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி, என்னை இப்படி ஒரு நல்ல பிள்ளைய ஃபஸ்ட் எடுத்ததுக்கு. அடுத்தது எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாரதிக்கு நன்றி. இந்த பாரதி இவர் தான் மியூசிஷியன் சொன்னோன்னு ப்ரொடியூசர் எந்த கேள்வியும் கேட்காம ஓகே இவரை இருக்கட்டும் சொன்னதுக்கு ப்ரொடியூசருக்கு ஒரு நன்றி. அப்புறம் எங்கள் அண்ணா வந்திருக்காருங்க, அவர் ரீரிகார்டிங் என்ன வேணும்னு தாலினூர் வீட்டு கேட்டு ஒரு சிஸ்டம் பெருசாக பண்ணி விட்டுட்டு எனக்கு ஒர்க் பண்ண வச்சார். கொஞ்சம் சரிதான், அவர் தான் எங்கள் அண்ணன். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண சதீஷ் இருக்காரா, இருந்தார்.
அவருக்கும் நன்றி. இளையர்கள் நிறைய ஒர்க் பண்ணார். அப்புறம் என் கம்போசிங்க்கு ரொம்ப உதவி வந்து அவங்க மதுப்பிரியா, அவங்களுக்கும் என் சண்டி நினைக்கிறேன். இதுக்காக தான் நான் இந்த இது பண்ணேன். நன்றிங்க. அப்படின்னு தான் சொல்லுவோம். தன் நண்பனுக்காக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து வந்திருக்காரு. நம்ம ஒரு மாதிரி வில்லேஜ் டைப்பான சாங்ஸ் அந்த மாதிரி இசைகள் எல்லாமே ரொம்ப நமக்கு பிடிக்கும் தான். நல்லா ரசிச்சுட்டு இருக்கும்போது புதுமையான இசையும் வந்து இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான இசையமைப்பாளர்கள்லாம் வரும்போது கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானவர் பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அவர்களோட கை கோர்த்து புதுமையான இசை, வித்தியாசமான இசை, அதாவது இசை நம்ம ரசிக்கிறத தாண்டி அதை வைப் பண்ணணும் அப்படின்றது வந்து இவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். சார் அந்த ட்ரம் ஸ்டிக் எடுத்து அடிக்கிற விதத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இசையில நம்மளை வந்து நினைய வைக்கக்கூடியவர் ரம் சிவமணி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம். டைரக்டர் ப்ரொடியூசர் சார் வந்து அவங்க தாயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். இதே போல் ப்ரெஸ், மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துட்டிங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது வந்து மிரர். எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வைக்க சொல்கிறாங்கன்னா ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம் இலா வந்து நமோ நாராயணி அவர் வந்து பெரிய பிளஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் வந்து மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன், எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே அந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைஃப் வந்து கேவி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். என் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியம் வரட்டும் கூட வந்து வாசிக்கிட்டோன்னு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் எஸ்பி பாலசுப்ரமணிய அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லாரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியன்ற பண்ணோடனையும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லாரும் கூட்டின்னு போவோம். இப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்து, லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரலில் இருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் கிராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துடி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லாரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை, யூ டன் அ வெரி குட் கம்போசிஷன், வெரி டச்சிங். அந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இதுதான் தெரியும்.
நாங்களே கேட்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தோம். பட் எங்களுக்காக நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் கயல். இந்த படத்தில் நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் பாரதி வந்து என்னோட நண்பர். அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டுருந்தார் மேக்கப்புக்காக. ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா இருளர் மக்களோட கதைன்றதுனால இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே டஸ்கி லுக்கில் காட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக ப்ரொடியூசர் சார் அவர்கள், குமரகுரு சார், தேவா சார் அண்ட் சிவலிங்கம் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் சாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹீரோ விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஹீரோயின் வரல, சோனி வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார், இவரை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்புறம் பேரர் சார், அவரை வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். திருப்பாச்சி, சிவகாசி படம் நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் தேட்டர்ஸில். ஸ்க்ரீனில் பார்த்தவருக்கு நான் ஃபியூச்சரில் மேக்கப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் மேக்கப் பண்ணும்போது கூட சொன்னேன், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. படம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. எப்படி முடிச்சுன்னே தெரியல. அப்புறம் படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைட்டு, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. திரும்ப ப்ரொடியூசர் சார், அவங்க சொல்லணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொடியூசர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே எங்கள் கம்யூனிட்டி மக்கள் நிறைய பேர் இப்போது படத்தில் நடிக்கிறாங்க, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.